நான் தான் பிக் பாஸ் சீசன் 10 டைட்டில் வின்னர். என்ன क्वेश्चन என்ன ஆன்சர்? இவங்க வந்து நான் தான் டைட்டில் வின்னர்ன்றதை ரெஜிஸ்டர் பண்ணன்றதுக்காக என்ன क्वेश्चनலாம் கிடையாது. ஒரு ரெண்டாவது மூணாவது क्वेश्चनல ஒரு 2-3 பேர் நான் தான் டைட்டில் வின்னர் அப்படின்றத சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. உங்களோட புரிதல் தப்பு. 4 வாட்டி எதுக்கு அத சொல்லி முடிச்சுட்டு என்ன சாதிச்சு முடிச்சுங்க? கரெக்டான ஆன்சரே சொல்லல. ஆல்ரெடி கரிஷ்மா கிட்ட பேசும்போது எது பிக் பாஸ் ஒரு 8-9 வாட்டி கேட்டு மொக்க வாங்கினீங்க. திரும்ப அதே மாதிரி ஒண்ணு இல்ல. சுகுமார் என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா ஒரு வார்த்தையை ஒரு 9 வாட்டி 10 வாட்டி பேசினா கான்பிடென்டா பேசுறோன்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ள யாரோ வந்து செலுத்திருக்காங்க. அதை தான் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் சுகுமாரன் ஒரு விஜேவா இருந்துகிட்டு நீங்க நல்லா பேசுவீங்கன்னு நினைச்சேன். டிசப்பாயிண்டட். ஆக மொத்தம் இந்த டிபேட் டாஸ்க்குக்காக பண்ணது கிடையாது. ஷோல வேற எந்த டாஸ்க்கும் இல்லாததுக்காக நடத்துனதுன்றது இந்த ஒரு எபிசோட் மூலமா புரிய வந்துச்சு. இல்ல ஏதோ எல்லாரும் அறிவு சார்ந்தமா நிறைய விஷயங்கள் ரொம்ப டீப்பா செம்மையா வந்து டிபேட் பண்ணிப்பாங்கன்னு பார்த்தா ஒன்னும் இல்ல. அதானே சட்டியில எதனா இருந்தா தானே ஆப்பையில வரும். அதே மாதிரிதான். சரி, ஒரு 3 பேர் பேசின விஷயங்கள் தான் கொஞ்சம் ரொம்ப ஓவரா இருந்த மாதிரி இருந்துச்சு. அரவிந்த் வந்து கான்பிடென்டா பேசுறதா நினைச்சு மரியாதை இல்லாம பேசுறதும், பொம்பளை பொண்ணு கிட்ட போயிட்டு கோமா பேசாத, நீ நல்லா இல்ல அழகா இல்லன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த பிஹேவியர் ரொம்ப தப்பான பிஹேவியர் ஒரு சேட்டலைட் சேனல்ல நடத்துற ஒரு ரியாலிட்டி ஷோல. 2வது இந்த கேஷவ் அந்த ஒரு மார்க்கிங் பிஹேவியர் கலாய்க்கிறதா நினைச்சு ஒரு விஷயங்களை ஃபன்னா நினைச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்துச்சு. அதுவுமே கரெக்டா படல. இந்த சுகுமார் ஆங்கர்ன்றவருமே ஆரம்பத்துல இருந்தே அவரோட பார்வையை பெண்கள் கொஞ்சம் டவுன் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அண்ட் ஒரே வார்த்தை ஒரு 10 வாட்டி சொன்னா கரெக்டா பேசுறத நினைச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே சரியா படல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து டிபேட்ல பிடிக்காத விஷயங்களை பார்க்க முடியுது. சரி, இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, யாரோட ஸ்பீச் வந்து ரொம்ப ஹேட்ஃபுல்லா இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஏத்துக்க முடியாம இருந்துச்சு, பிடிக்காம இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் மக்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.